இந்த தலைப்பு நான் என்ன சொன்னேன், கிறிஸ்துவனுடைய அன்பில் பெருகுகிறோமா சுருங்குகிறோமா, அதான் தலைப்பு. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை இந்த நியூ இயர் ஆரம்பிச்சு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இப்ப இந்த நியூ இயர் ஆரம்பத்துல நம்ம நமக்குள்ள ஒரு விதை போட்டிருப்போம், கரெக்டா இல்லையா? நம்ம எதுல அவருடைய அன்பு பெருகி இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா எப்படி தெரியுமா பார்க்கணும்? இப்போ ஒரு கடுகு விதையா என்ன விதை போடுவாங்க? கடுகு விதை போட்டா எத்தனை நாள் கழிச்சு வளரும்? ஒரு வாரத்துலயா? 2 நாள் இல்லையா? ஒரு வாரத்துல வளர்ந்துரும்ல. இப்போ நமக்குள்ள அது ஒரு கடுகு விதை ஏதோ ஒரு செடி போறீங்கன்னா அது அதோட வெளிப்பாடு காமிச்சிடும்ல, ஒரு வாரத்துல அப்படி காமிச்சிடும். இப்ப நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்கிற அவர் கொடுத்த அன்பு நம்ம பெருகி இருக்கோமா இல்லையா, எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம ஆரம்பத்துல நியூ இயர்ல நம்ம நிறைய சபதங்கள்லாம் எடுத்திருப்போம். நான் இப்படிலாம் தேவனுக்கு அன்பா இருப்பேன், இப்படிலாம் நான் மனிதர் மீது அன்பா இருப்பேன், இப்படின்னு நம்ம நிறைய பிளான் போட்டிருப்போம். அது இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்பவே அது துளிர் விட ஆரம்பிச்சிருக்கா நமக்குள்ள? ஆமென். அந்த அன்பு நமக்குள்ள இருதயத்துல ஒரு இது போட்டிருப்போம், அது நமக்குள்ள விளைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா போன வருடங்களுடைய அலட்சியங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிடும். நல்லா, அதுக்குதான் இந்த செய்தி. ஆமென். அப்ப அதுதான் அந்த தலைப்பு. கிறிஸ்துவனுடைய அன்புல நம்ம பலப்படுகிறோமா அல்லது சுருங்கிக்கிட்டு போறோமா? நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா நம்ம கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு வளர்ந்துரும். அது என்னது? நீங்க எது விதையே போடனாலும் ஆட்டோமேட்டிக்கா முள்ளு களைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல வளர்ந்துரும். நம்ம இருதயத்துல அது வளராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நம்ம அந்த அன்பு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அந்த கிறிஸ்துவனிடத்துல பெற்ற அந்த அன்பை நம்ம பெருகுகிறோமா நாளுக்கு நாள். இப்ப சொன்னாங்க இந்த என்ன போட்டிருந்த வசனத்துல, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று பவுல் சொல்றாரு. இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. அதுல நம்ம பெருகுனாதான் அடுத்த நிலைக்கு நம்ம கிறிஸ்தவத்தை கொண்டு போக முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அது அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா நம்ம ஆண்டவர் இடத்துல இருந்து பெற்ற அந்த அன்புல ஒவ்வொரு நாளும் நம்ம பெருகணும். ஆமென். பவுலுடைய வாழ்த்து அதுதான். அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்தவத்தையே கொஞ்சம் விட்டுடுங்க, உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு ஒப்பிட்டு பாருங்களா. உலகத்துல அன்புல அடுத்த நிலைக்கு போறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பதவி ஆசை பிடித்த ஒரு மனிதர் கிட்ட போய் அவங்க ஆரம்பத்துல அன்பை வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அதை செய்வேன், இதை செய்வேன், என் ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பை என்னென்ன சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா அந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன ஆவாங்க? 5 வருஷம் அந்த 5 வருஷம் இல்ல, அந்த ஆட்சி பதவி வந்துட்ட பிறகு என் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லி உயிரற்ற ஒரு பதவி நாற்காலி மேல அந்த ஆசை போயிடும். கரெக்டா இல்லையா? மாறிட்டுதான் இல்லையா? அப்ப இந்த ஜனங்கள் மேல இருக்கிற அன்பு பெருகுதா? நெக்ஸ்ட் நிலைக்கு அவங்களால நெக்ஸ்ட் நிலைக்கு கொண்டு போனா நாடு என்ன ஆயிடும்? செழிப்பாயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நெக்ஸ்ட் நிலைக்கு போகாம வேற ஒரு அந்த பதவி மேல ஆசை போயிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. நடக்குதா இல்லையா? உலகத்துல சொல்றேன். நல்ல அரசியல் நல்லவங்களும் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உலகத்தை பொறுத்தவரையில் அந்த அன்பு பெருகுகிறதா இருக்குதா நீங்க செக் பண்ணி பாருங்க. புதுசா கல்யாணம் கட்டினவங்க எப்படி இருப்பாங்க? அந்த அன்பு ஆரம்பத்துல கண்ணே மணியே முத்து என் செல்லமே அப்படிலாம் சொல்லி இந்த கடல்ல இருந்து முத்து எடுக்கிற மாதிரி கவிதையெல்லாம் எடுத்து அழகா உள்ளத்துல இருந்து எடுத்து பேசுவாரு. நாள் போக அந்த என்னது தேய்பிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, கட்டருமோ என்ன சொல்லுவாங்கப்பா, கழுது தேஞ்சு கட்டருமாகிற மாதிரி அந்த அன்பு எப்படி குறையுது? அன்பு குறைந்து கொண்டு அது மாதிரி நடக்குதா இல்லையாங்க? பேப்பர்ல வசிங்களா இல்லையாங்க? கல்யாணத்துல அப்படி இப்படிலாம் கவிதைலாம் வர்ணிச்சவங்க போக போக வாயில நல்ல வார்த்தை எடுக்கிறதே அவங்க வழியில வர்றது மரியாதையோட ஒரு அன்போட கூப்பிடுறதே நேரம் இல்லாத அளவுக்கு பிஸி ஆக்கிக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? ஷெட்யூல் அந்த அளவுக்கு ஆகுதா இல்லையா? அப்போ அந்த ஆரம்பம் கொஞ்சம் அந்த அன்பு என்ன ஆகுது, பெருகுதான்னு பாத்தீங்கன்னா உலகத்துல அது டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னது, நான் கூடவே இருப்பேன், கடைசி உள்ள இருப்பேன், தாழ்வுலையும் வாழ்விலும் தாழ்வுலையும் நான் கூட இருப்பேன் என்னெல்லாம் சொல்லிட்டு, ஆனா என்ன ஆயிடுது, ஒரு பரீட்சை வரும்பொழுது அது குறைக்கிறதே நம்ம பார்க்கணும். நாள்தோறும் பேப்பர்ல எல்லாம் வாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னும் கூட பாருங்க, அப்பா அம்மா அவனுடைய பாசம் பிள்ளைங்க மேல எப்படி இருக்கும், பாசம் பிள்ளைங்க அப்பா மேல கொள்ற பாசம், அதுவும் பாருங்க பெருகுதா? அடுத்த நிலைக்கு போகணுன்றதுதான் முக்கியம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அது ஒரு மனைவி பணங்காசு அதிகமா சேர்ந்துச்சுன்னா பெற்ற தாய் தந்தை மீது உள்ள அன்பு எப்படி ஆகுது, என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது குறையுது. உலகத்துல சொல்லுவாங்க அன்னையும் பிதாவும், உலகத்துல நம்ம ஆவிக்குரிய உலகத்துல சொல்லுவாங்க, உலகத்துல என்ன சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் ஒரு தெய்வம் கோவில் இருக்கணும்னு சொல்லிட்டு அநாதராசனம் விட்டுறாங்க, வீட்டுல இருக்க கூடாதுன்னு. கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுறாங்க, தெய்வம் சொல்ற அவங்க அது மாதிரி நினைச்சிடறாங்க. ஆனா வேதத்துல அப்படி சொல்லல. தெய்வம்லாம் அப்பா அம்மா அப்படி சொல்லல. ஆனா வேதத்துல என்ன சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக சொல்லுகிறது. அந்த கணத்தை
கணம் தான் அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கணத்தை அன்போடு கூட செய்யும்போது அது பெருகுகிறதா இருக்கும். நீ தெய்வமாவும் ஆக்கி ஓரடியான கோவில்லையும் அனாதாசிரமத்தில் வைக்கவும் வேண்டாம். அந்த அன்பு பெருகிறதுக்கு என்ன பண்ணணும்? அவன் கணம் பண்ணணும். அந்த 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 ஒரு அன்பு பெருகுதா? இன்னைக்கு உலகத்தில் பேப்பரில் வாசிங்க என்னென்ன நடக்குது. இன்னைக்கு அனாத ஆசிரமங்கள் மூடப்பட்டுச்சுன்னா தான் தெரியும். மூடப்படுதா? இன்னும் புதுசாக ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன? இந்த மாதிரி பெற்றோர்களை கைவிடுகிறது. அப்போ அந்த அன்பு பெருகிறதுல அதுலேயும் ஒரு குறைவு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்க அதோட கொடுமை என்னன்னா, அந்த சகோதர பாசத்துல பாருங்க எப்படி இருக்குது. அன்பு பெருகுதா? சகோதர பாசத்துல எங்க பெருகுது? கையெழுத்து சொத்துக்காக பிரிக்கிறப்பதான் தெரியும் அவங்க எப்படி அவங்க உண்மையான அன்பு இருக்கா இல்லையான்றது. கரெக்டா இல்லையா? அப்பதான் நான் என் தம்பி சின்ன வயசுல கொஞ்சம் அந்த பாசம்லாம் அப்ப வருதான்னு பார்க்கணும். அப்ப என் தம்பி அவன் எதிராளி மாதிரி நிற்பான் எதிர்க்க சைன் போடுறப்பதான். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த அடுத்த நிலைக்கு கொண்டு போறது எது? அந்த இடத்துல விட்டு கொடுத்தா அந்த அன்பு அடுத்த நிலையை கொண்டு போய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா அந்த நிலை இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அன்பு தணிந்து போகிற இந்த கடைசி காலத்துல நான் வாழ்ந்துருக்கோம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அன்பு தணிந்து போகிற காலத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அன்பு பெருக்குகிற காலத்துல இருக்கீங்களா? இல்ல, அன்பு தணிந்து போகிற காலத்துல. அதனாலதான் அவங்க இந்த உலக உதாரணங்களை காட்டுறேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம அப்படி நம்மளுடைய அன்பு அப்படிப்பட்டது இல்லை. யோவான் 3:16 எடுத்து வாசிங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அடுத்த நிலை கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தோத்துட்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசியில அனுப்பிச்சாரு. அன்பை வெளிப்படுத்தினாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. மனிதர்களை என்ன பண்ணாரு? தன் அண்டையில இழுத்துக் கொள்வதற்கு இந்த கல்யாணம் கட்டின பூசில அன்பு காட்டாம பாருங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய தூய அன்பை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்தினார். ஆதாம் ஏவாள் ஏமாத்திட்டான். நியாயப்பிரமாணத்தின் மூலமா வெளிப்படுத்தினாரு. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்துல கை கொடுக்கல. என்ன பண்ணாங்க ஜனங்க? அவர் மேல அவர் என்ன பண்ணார்? அடுத்த நிலைக்கு கொண்டு போகாம சோர்ந்து போயிட்டாரா? அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தன்னுடைய ஒரே பேரான கொடுத்தாரு. கரங்க தட்டி ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருங்க. இந்த உலகம் அடுத்த நிலைக்கு அன்பு கொண்டு போய் பெருகிறது இல்லை. ஆனா கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? தன்னுடைய ஒரே சொந்த பேரான குமாரனையே கொடுத்து நம்ம மேல உள்ள அன்பை அவர் பெருகி இருக்கிறாரு. நாம அன்பை பெருக்குறோமா ஒவ்வொரு நாளும்? அதனாலதான் விதை போட்ட இந்த வருஷத்துல துவங்கி இருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? 2 காரியங்கள் தான் நீங்க பார்க்க போறோம். என்னது? 2 காரியங்களை நம்ம அன்பால நம்ம அன்பு உண்மையானதா இருக்குதான் டெஸ்ட் பண்றதுக்கு 2 காரியம் போதும். 2 காரியம் இந்த வேதத்துல இந்த சம்பவத்து மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். 1 நோட் பண்ணிக்க, சகிப்புத்தன்மை. என்னது? சகிப்புத்தன்மையில தான் அன்பு பெறும். எத்தனை பேர் நம்புறீங்க? 2வது பிறர் மீது அன்பு செலுத்துறது. இது 2மே நீதியின் கனிகள். அப்படியே ஒரு இசிகோல் போட்டு எழுதிக்க. நீதியின் கனிகளை சார்ந்ததாக, நீதியின் கனிகளை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அதனாலதான் நீங்க அந்த பிலிப்பியர் 1:9 மறுபடியும் வாசிமா. 1:9 வாசி. உத்தமமானவைகள். நல்லா கவனிங்க. பெருகவும் சொல்லிட்டு அடுத்தது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. இந்த நீதியின் கனிகள் இருக்குன்னு சொன்னா தெரியுமா? இது எங்க? அதாவது ஆவின் கனிகள் இருக்கு. எத்தனை? அதுவும் அதே தான். 2 ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஆனா இதுக்கு என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன வித்தியாசம். 2 ஒண்ணுதான். ஆனா அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உத்தமமானவைகள்னா என்ன அதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில உத்தமனா என்னன்னு உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. பவுல் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, பிலிப்பியருக்கு எழுதும்போது, உத்தமமானவைகள். எது உத்தமமானவைகள்? பொதுவா உலகத்துல உத்தமனா என்னது? நோ ஹைட். ஒண்ணுமே மறைக்காம, என்ன சொல்லுவாங்க, மறைக்காம நீ வெளிப்படுத்துவதுதான் இவன் உத்தமமா இருக்கான்ப்பா, இவன் இப்ப நல்லா நேர்மையாவும் வாழ்றான். ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அவன் என்ன பண்றான்? அவன் எனக்கு மறைக்கல. அவன் உண்மையை ஒத்துக்கிட்டேன். முன்னாடி உண்மையும் உத்தமமா அவன் காணப்படுறான். தப்பே பண்ணிட்டா கூட அவன் தன்னை மறைச்சி பரிசுத்தவனா காட்டல. அவன் இதுவா. அதுதான் உலகத்தை பொறுத்தவரை உத்தமம். கரெக்டா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் வேலையும் அது ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு இதுதான் வழி. உத்தமம் இருந்தாதான் அவர்கிட்ட வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? தவறை மறைக்காம அவர்கிட்ட பாவங்களை அறிக்கை செய்யும் உத்தம. 2 பக்கமும் 2 சைடு ஞாபகம் வச்சுங்க. நல்ல சைடு மட்டும் காட்டுறான் உத்தம, கெட்ட சைடையும் கடவுள் எடுத்துட்டு வருவான். அவன் தான் அப்பதான் அவனை பரிசுத்தமான தேவன் மாற்ற முடியும். ஓகேவா? அது உலகத்தை பொறுத்தவரை ஒரு டெபினிஷன். உத்தமன்றத பொதுவா தேவனை பொறுத்தவரையும் இந்த ஒரு உத்தமன்றதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். உலகத்திலே இந்த உத்தமத்தை ஒரு ஓனர் எதிர்பார்ப்பாங்களா? எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு வேலையில வைக்கும்போது. அப்ப ஆவிக்குரிய உத்தமமான காரியங்கள் என்னன்னு நோட் பண்ணீங்க. ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம கர்த்தர் பெறுகிறதற்கு அன்பு கூறுவோம் தெரியுமா? அந்த அன்பு அல்ல நம்ம பேசுறது. சகிப்புத்தன்மை. இது உத்தமமானவர்கள் என்னன்னா, இத வேதம் மறைக்கல. நீ
சகிப்புத்தன்மையா நீ இருக்கணும்னு சொல்லி உனக்கு காட்டு. அதுலதான் உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்தின போது அது பெருகும் வேதம் காட்டுது, அதை மறைக்கல. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த உத்தமமானவைகளை நீ என்ன பண்ணணும், ஒப்புக்கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கப்படுறத மட்டும் மனசு ஒப்புக்கொள்ளும். உத்தமமானவைகள்லாம் என்னது, சகிப்புத்தன்மை. கர்த்தருக்காக கட்டப்பட்டு, அவர் வந்து எழுதும் போதே கர்த்தருக்காக கட்டப்பட்டுதான் எழுதிருக்கு. அதை நம்ம பார்க்கணும். உங்களுடைய அன்பு எங்க பரிச்சயிக்கப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக அனுபவிக்கிற பாடுகள் சகிப்புத்தன்மையில தான் அந்த அன்பு பெருகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இந்த இடத்துல பவுல் எழுதும் போது உத்தமமானவைகளை நீங்கள் நானும் ஒப்புக்கொள்ளணும்னா, அந்த உத்தமமானவைகள்லாம் சகிப்புத்தன்மை. ஃபர்ஸ்ட் சகிப்புத்தன்மை நான் உங்களுக்கு போக காட்டுறேன். ரெண்டாவது பிறருக்கானவைகளை நம்ம சிந்திக்கணும். இது ரெண்டுமே நம்மளால இப்ப நீதியின் கருங்கி நான் வர பாருங்க. அப்ப நம்ம வேதம் வந்து நமக்கு மறைக்கல. ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கிறீங்களா? வெறும் ஆசீர்வாதம் மட்டும் நம்ம வேதம் போதிக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதிக்குதா? இதுவும் ஆசீர்வாதம் தான். பாடுகளை அனுபவிக்கும் நமக்கு சொல்லி தருது. உங்க வசனத்தை காட்டா அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுதான் உத்தமமானவை, இதை மறைக்கலன்னு சொல்லி வேதம் காட்டுது. பிலிப்பியர் 1 எடுங்க, 29, 30 எடுங்க. இதுதான் உத்தமமானவை, நீங்கள் நானும் ஒத்துக்கணும். ஒரு ஆமென். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் அக்கா என்ன வாசிங்க, கிறிஸ்துவனிடத்தில் அதானே விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல அவர். அப்போ இது உத்தமமானவைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் மறைக்குதா? வேதம் மறைக்கல. இந்த உத்தமமானவைகள் நீங்கள் நானும் ஒத்துக்கணுமா? ஒப்புக்கொள்ள பவுல் வலியுறுத்துகிறார். ஏன்னா அவர் அதை அனுபவிச்சிருக்கிறார். வேதம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி தரல, பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அடுத்த வாசிங்க. நீங்க உண்டு. அப்ப இந்த உலகத்துல சகிப்புத்தன்மையில தான் நீங்க கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கிறிஸ்துவனா இருக்கிறன்றது பெரிய விஷயம் இல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சகிப்புத்தன்மை, அந்த பாடுகள்ல நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்தும் போது அப்பதான் நீங்க வந்து அவர் மேல அன்பை நீங்க பெருக்கிக் கொள்ள முடியும். நான் ஆசீர்வாதங்களை பெருகுறதுன்றது அதுல நீங்க அன்பை வெளிப்படுத்த பெரிய விஷயம் இல்ல. அவர் எனக்கு கொடுத்தாரு, நான் அவரை நேசிக்கிறேன். கொடுக்கலனா, தாமதமாக்கினார்னா அப்ப நேசிக்கணும். அதுலதான் உங்க அன்பு பெறும். அதனாலதான் இந்த உத்தமத்தை அவர் மறைக்கல. ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் இதை மறைக்காம சபையில சொல்லும் பொழுதுதான் ஜனங்களுக்கு அந்த பாடுகள் வரும்பொழுது சகிப்புத்தன்மையா வளர்த்துப்பாங்க. அப்பதான் கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ள நம்ம பெருக முடியும். வாழ்க்கையில ஒரு பிளஸ் பாயிண்டே காட்டிட்டு இருக்கும்போது அது உத்தமம் அல்ல. வேதத்துல பிளஸ் பாயிண்ட் மட்டும் நம்ம காட்டலாம். சாத்தான் பிளஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்து நைஸா அப்படி காட்ட போப்பான். ஆனா இதுவும் பிளஸ் பாயிண்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? பாடுகள் அனுபவிக்க அருளப்பட்டிருக்குன்னு போடப்பட்டிருக்கு. ஆசீர்வாதங்கள் மட்டும் அருளப்படல. என்ன போட்டிருக்கு? பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு. அப்ப அதை நம்ம வேதம் உங்களுக்கு மறைக்கல. அப்ப அதுதான் உத்தமமானது. அப்ப வேதம் உத்தமமா இல்லையா? நம்ம கையில இருக்கிற வேதம் அந்த உத்தமத்தை நீங்க ஒப்புக்கொள்வீங்களா? இன்னைக்கு ஒப்புக்கொள்றதுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை. ஆமே. ஏன்னா வாழ்க்கையில இன்பம் இந்த வருடத்தை நல்லபடி ஆரம்பிச்ச நாம கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு வாழணும்னா, நீதியின் கனிகால நிரப்பப்பட்டு நம்ம வாழணும்னா, இன்பம் துன்பம் வாழ்க்கையில ரெண்டுமே வரும்பொழுது நம்ம சகிப்புத்தன்மை நமக்கு முதல்ல தேவை. ஆமே. அந்த சகிப்புத்தன்மை நீங்க சகிச்சாதான் நீங்க கிறிஸ்துவுக்காக நீங்க அந்த அன்பு பெருகுகிறவர்களாக உங்களுக்குள்ள இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீதியின் கனிகள் என்பது இதுதான். ஆவிக்குரிய கனிகள் அன்புன்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். நீதியின் கனிகள்ன்றது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய ஒன்றாக நீங்க பார்க்கணும். கரெக்டா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. அது என்னது? ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. ஆனா அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறது இப்படி எல்லாம் நிறைவேற்றுவது என்ன சொல்றது? என்ன போட்டிருக்கு? தேவ நீதியாய். நீதின்றப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது மனுஷனுடைய நீதி இல்ல, சகிப்புத்தன்மை தேவனால் அருளப்பட்டிருக்கு. இந்த பாடுகள் யாரால் அருளப்பட்டிருக்கு? அப்ப அந்த நீதியை உங்களுக்கு ஆவின் கனிகள் நீங்க போட்டுருந்தா அதை நீங்க கேஷுவலா எடுத்துப்பீங்க. நீதியின் கனிகள் வரும்பொழுது அதுல நிறைஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி நீங்க இந்த பாடுகளை அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இது கர்த்தருக்காக எனக்காக கொடுக்க அருளப்பட்டிருக்கு, அப்ப நான் அதை அனுபவிக்கணும், கர்த்தருக்காக நான் அனுபவிப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பேச்சு வரலாம், விரோதமான பேச்சு வரும், உங்களை சகிப்புத்தன்மையை பரீட்சை பார்க்கிற நிறைய காரியங்கள் வரும். குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பாங்க, வெளியில எதிர்ப்பாங்க, வேலை ஸ்தலத்துல எதிர்ப்பாங்க. பல விதமான சோதனைகள் வந்தாலும் பாடுகள்ல நான் எப்படி இருப்பேன்? என் அன்பை அங்க என் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தும் சொல்லி பாருங்க. நீங்க கண்டிப்பா கர்த்தருக்குள்ள பலப்பட்டவர்கள். அல்லேலூயா. மற்றபடி கேஷுவலா நீங்க வந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இங்கதான் உங்க அன்பை வெளிப்படுத்தும். ஆமென். அதனாலதான் பாருங்க பவுல் மிகவும் அழகா எழுதுறாரு. அது இது வாசிச்சீங்களா? அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்படுது. அப்ப நீதியின் கனிகள்லாம் நான் என்ன சொன்னேன்? நீதியின் கனிகள்லாம் ஆவின் கனிகள் வருதலோ அன்பு இதெல்லாம் அது நீதியின் கனிகள் நீங்க சொல்லலாம். அம்மா தான், அம்மான்னு சாதாரணமா சொன்னாலும் அம்மா தான். அந்த அம்மாவே எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு அம்மா மேல பாசம் வரணும்னா சாதாரணமா அம்மான்னு சொன்னாலும் அம்மா தான். ஆவின் கனிகள்னாலும் ஆவின் கனிகள் தான்.
அது நிறைஞ்சவர்களாகின்னு சொன்னாலும் ஓகே தான். ஆனா நீதியின் கனிகளால் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொறுப்புணர்வு வரும், பாடுகள் என்பதும் வரும், அதை அனுபவிக்கணும்ன்ற அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு வரும். அதுக்குதான் அப்படி போடப்பட்டிருக்கு. அப்பதான் நீங்க வந்து கடைசி கிறிஸ்துவின் நாள்ல துப்புரமானவர்களும் கரை இல்லாதவங்களாம் நிக்க முடியும். ஆமே. அப்போ அம்மானா அம்மா தான். ஆனா அதுவே 10 மாசம் சுமந்த அம்மா அப்படின்னு சொல்றப்ப எப்படி இருக்கு? அதுவும் அம்மா தானே. என்ன சொன்னேன்? என்னங்க நான் சொல்றது அதான் நீதி. அப்படி பார்க்கணும். அப்ப பாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமா வராதா? அம்மா 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே ஒண்ணு தானே. ஆனா எதுல பாசம் அதிகமாகுது? இங்க நீதியின் கனிகளால நீங்க நிறைக்கப்படும் பொழுது, இது எனக்காக வைக்கப்பட்டிருக்க தேவ நீதி, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இதை ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொள்வீங்களா? இன்னைக்கு அதுதான் இந்த உத்தம மாணவிகளை வேதம் உங்களுக்கு எனக்கும் மறைக்கல. அப்ப கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டனா நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நித்தியம் என்ற அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளையும் அனுபவிக்கிறதுக்கு நான் எனக்கு அருள பட்டிருக்கிறது. அது எந்த பாடுகள் எப்படி வேணா வரலாம், குடும்பத்துல வரும், வெளியில வரும், எப்படி வேணா வரலாம். இதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சபையார் சந்திக்கும் பொழுது இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமா இருக்கும், அந்த நேரத்துல பலமா இருக்கும். நான் சொல்லாம விட்டேன்னா அது தப்பா மறைக்கிற மாதிரி நான் உத்தமமா இல்லை. கரெக்டா இல்லையா? வேதத்துல 2 பகுதியும் போடப்படுது. அப்போ இந்த பாடுகள் என்பது பிளஸ் பாயிண்டா நீங்க எத்தனை பேர் பாப்பீங்க? பாடுகள் என்ன பிளஸ் பாயிண்ட் ஆகுது எத்தனை பேர் நம்புறீங்க? பாடுகள் அதுல சகிப்புத்தன்மையை நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் நீங்க பலம் வாய்ந்த ஒரு கிறிஸ்தவனா வெளிப்படுறீங்க. கரங்களை தட்டி நம்ம பண்றோமா? இல்லைன்னா நான் சும்மா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுனா அவ்வளவுதான். நீ ஆசீர்வாதத்துல பெரிய 10 பில்டிங் கட்டினா கூட அது பலம் வாய்ந்த கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக நீங்க வந்து நின்று அந்த பாடுகள்ல சகிப்புத்தன்மையோடு நிக்கிறீங்க பாருங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது வந்தாலும் என் கிறிஸ்துவை நான் வந்து அவர் விட்டு பிரிய மாட்டேன். அதனாலதான் அந்த 10ஆம் வசனம் மிகவும் அழகா தெளிவா சொல்லப்படுது. வாசிங்க அது. இது மகிமையா இருக்கான். யாருக்கு மகிமை? இயேசு கிறிஸ்துவுக்கு. என்னது இந்த மாதிரி நீங்க அனுபவிக்கும் போது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி நீங்க ஸ்தோத்திர பலிகள் பண்ற மாதிரி நீங்க பாடுகள் அனுபவிக்குது. அவருக்கு என்னது? அவர் ஸ்தோத்திர பலிகள் பண்ற மாதிரி அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் மகிமைப்படுத்துறீங்க. அப்படி நீங்க இருக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்க வரும்பொழுது தான் அந்த அன்பு உங்களுக்குள்ள உண்மையா நாங்க அப்பதான் கிறிஸ்துவ நேசிக்கிறேன்னு தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுறப்பெல்லாம் மட்டும் இல்ல, எப்போ இந்த மாதிரி பாடுகளை நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அப்பொழுது நான் கிறிஸ்துவின் மீது அன்பா இருந்தா அப்பதான் நான் வந்து உண்மையான அன்பா இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம சாட்சியெல்லாம் சொல்றோம், ஆண்டிலாம் ரொம்ப அருமை. அந்த அன்பு பெருக்கத்தை தான் அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. அவன் ஆனா இவர் எப்படி சாட்சி சொல்றாரு பாத்தீங்களா? யாராவது பாடுகள் அதை குறித்து சாட்சியா அவர் சொல்றாரு பாருங்க. அந்த 20 நீங்க வாசிங்கல்ல, அந்த சபையாருக்கு எழுதும்போது அதை சாட்சியா சொல்றாரு. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது சொல்றதுனால எனக்கு காணிக்க போயிடுமே அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரா? ஐயோ நாளைக்கு இந்த சபையார்ல இருந்து அந்த காணிக்க அனுப்புவாங்களே, ஏதாவது அனுப்பாம விட்டாங்கன்னா அவர் நிமித்தமா அவர் என்ன சொல்றாரு பாருங்களா. தயவுசெய்து வாசிங்களா 29:30. ஏனெனில் எங்களுக்கு அருள், எனக்கு அருளப்படும் சொன்னா கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு? அவர் நிமித்தமா யாருக்கு அருளப்பட்டிருக்கான்? அடுத்த வசனம், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. என்னப்பா அது? போராட்டம் யாருக்கு இருக்கான்? எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும். இதுதாங்க சத்தியவான். ஹல்லேலூயா. பவுல் சத்தியவான். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தியத்துக்காக உசுரையே கொடுக்குற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் பாருங்க, உசுரையே கொடுக்குற ஒரு பரிசுத்தவான். கரெக்டா இல்லையா? ஏன்? உண்மையை சொன்ன அதான் உத்தமமானவங்களை அவர் மறைக்கல. நாளைக்கு இந்த சொல்லிட்டு அந்த சபையில இருந்து எனக்கு ஒரு காணிக்க வரும் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. சத்தியத்தை அவர் மறைக்காம உத்தமமானவங்களை ஒப்புக்கொள்றதுக்காக அவர் சொல்றாருங்க. ஏன்னா நாளைக்கு நீ இந்த மாதிரி எனக்கு வந்த போராட்டம் உனக்கு ஊழிய அப்போஸ்தலனா இருக்கிற எனக்கு வருகிற போராட்டம்னா உனக்கும் அந்த போராட்டம் உனக்கு வரும். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கர்த்தர் மேல அப்ப உறுதியா அன்பா இருங்கன்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்கள்ல நம்ம ஒன்றும் பரலோகத்துல இல்ல, உபத்திரவங்கள் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறோம். அப்ப மாறி மாறி வருகிற பிரச்சனைகள்லயும் நம்ம கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பை நம்ம என்ன பண்ணணும்? பலமானவர்களாக நம்ம வெளிப்படுத்தணும். நமக்கு ஒரு விஷயம் தேவை, சகிப்புத்தன்மை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சகிப்புத்தன்மை. நல்லா கவனிங்க. பவுல கூப்பிடும் பொழுது அவர் எப்படி கூப்பிடாரு பாருங்க. இது இங்க ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. ஆரம்பமே அவர் அதிரடியா அவரை கூப்பிடுறாரு, ஆனா அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நான் அவனுக்கு எப்படி பாடுகள் படுவதை அவனுக்கு நான் காட்டுவேன்றார். யாருக்கு?
பவுலுக்கு காட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு. பாடுகளின் பாதையில அவர் நிறைய பாடுகளின் பாதையில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணப்ப எப்படி ஆரம்பிச்சாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு சொல்லி ஆரம்பிச்சாரு. சித்தமே பாடுகளின் பாதையில் நடத்தப்படுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாடுகளின் பாதையில ஆப்பிள் ஜூஸா கொடுத்தாரு ஆண்டவருக்கு. என்னென்ன கிடைச்சது? ஆப்பிள் ஜூஸா கொடுத்தாரு. அப்பப்ப நடுவில் ஆப்பிள் ஜூஸா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? உலகத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கசப்பான மாறா மாதிரி தெரியலாம். ஆனா அவருக்கு அது எப்படி தெரிஞ்சது தெரியுமா? சொல்லுங்க போல மதுரம். மலையிலா பாடுகளையே மதுரமாக அனுபவிச்சு அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் படிங்க. அவர் சொல்ற கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை 8:36 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல உபத்திரவங்கள் பிரச்சனை எது இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுலதான் உங்க சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தணும். ஆரம்பத்துல ஆரம்பிச்சவர் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி ஆரம்பித்தவர் பின்னால எப்படி பேசுறாரு? ரோமர் 8ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை அவர் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா பேசினாரு. பாடுகளை உண்டு கர்த்தருக்காக நான் சகிச்சு அதை செஞ்சாரு. ஹல்லேலூயா. அவரை போல நமக்கு பாடுகள் இருக்காங்க. நமக்கெல்லாம் ஜாலியா கர்த்தர் எல்லாமே வழியில ஆலயத்துக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வழிய வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் அந்த அளவுக்குலாம் எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுங்க. மழை, அவர் நாச மோசங்கள்ல, கப்பல் சேதங்கள்ல, இத்தனை பாடுகளை சகிச்சு தான் கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பு பேருக்கு செஞ்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் அவர் பேசுறாரு வைராகியம் கொண்டு. இன்னைக்கு நாமளும் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி கப்பல் சேதம், அந்த மாதிரி பெரிய சேதங்கள்லாம் இல்ல. லைட்டா கொஞ்சம் மழை பெய்யுது, அவ்வளவுதான். நம்மளால வர முடியாது ஆலயத்துக்கு. இதே நம்ம சகிச்சு நம்ம தெய்வத்துக்காக வரணும். பாருங்களேன், ஒருத்தரை சகிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் இப்போ உங்க உண்மையான அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? உங்க ஃப்ரெண்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு நீங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு உயர்ந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு அன்பு தான். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அது ஒரு பகுதி. எத்தனை பேர் ஃப்ரெண்டுக்காக முட்டி போட்டிருக்கீங்க? அவன் தப்பு பண்ணானு அவனுக்காக ஹெல்ப் பண்றன்ற பேர்ல அவனுக்காக முட்டி போட்டிருக்கீங்களா? அவன் வாங்க வேண்டிய தண்டனைகளை, பரவாயில்ல என் நண்பன் நல்லா இருக்கணும், அவன் வாங்க வேண்டிய தண்டனைகளை இன்னைக்கு என்ன பண்றது? அந்த அண்ணன் நீங்க வாங்கிருக்கீங்களா? டீச்சர் கிட்ட எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க? என் நண்பனுக்காக நான் இதை செஞ்சேன். இதுல எந்த அன்பு பெருசு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அன்பு பெருகின அன்பா இருக்கு? அவனுக்காக நீங்க ஏதோ ஒண்ணு வாங்கிருக்கீங்கப்பா, அவன் பட வேண்டிய ஒரு காரியத்தை வேதனையை நீங்க வாங்கிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இது பெருசா இல்ல நீங்க பர்த்டேக்கு உயர்ந்த கிஃப்ட் கொடுக்கறது பெருசா? ரெண்டுமே. அது ஒரு பகுதி தான் நான் சொன்னேன். ஆனா அன்பின் பெருக்கத்தை எது வெளிப்படுத்துது? அவனுக்காக அவன் பட வேண்டிய அந்த டீச்சர் கிட்ட பொட்டு வாங்க வேண்டியதுல இவன் வாங்கிட்டா யாரு வாங்கினாரு? உதாரணத்துக்கு ஸ்கூல்ல எக்ஸாம்பிள் தான் காட்டினேன். இப்ப அவன் என் நண்பன் யாரை அப்ப எதை பெருசா பார்ப்பான்? எனக்காக இவன் டீச்சர் கிட்ட திட்டு வாங்குறான், எனக்காக என்னை காப்பாத்துறதுக்காக இதை செஞ்சான், என்னை காப்பாத்துறதுக்காக இதை பண்ணிருக்கான், அதுதான் அவன் பெருசா கிஃப்டை விட பார்ப்பான். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம் கிறிஸ்துவின் மீது? இந்த மாதிரி சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கா? உண்மையா நம்ம பவுல் அப்படி இருந்துச்சு அந்த சகிப்புத்தன்மை. நான் ஒரு காலத்துல எப்படி சபையை துன்புறுத்தினேன், என்னை எப்படி தெய்வம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. நான் மன்னிக்கப்படுறதுக்கு பாத்திரவானே இல்ல, என்னை ஏத்துக்கிட்டு இங்க வச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு என்னென்ன பாடுகளை நான் ஒரு காலத்துல சபையை கட்டினா இன்னைக்கு என்னை கட்டி போட்டாலும் பரவாயில்ல. வாசிங்க அந்த வசந்த வாசிங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை சொல்லிட்டு பவுல் வேற எதுவும் பேசலங்க, தான் அனுபவிச்ச பாடுகள் தான் பேசுறாரு. இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் எடுங்க. அவர் என்னென்ன பாடுகள் இருக்கிற 13ஆம் வசனம் வாசிங்க. இது 12 வாசம் 12 வாசியா. பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் சென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள். என்னங்க இருக்கு? முன்னாடி சபையை கட்டினவர் இப்ப எப்படி இருக்கிறார்? அந்த அன்பின் கட்டால தன்னை கட்டப்பட்டாலும் பரவாயில்ல. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தி பெருகினார். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லிட்டு நான் அடுத்த வசனங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவர் பெற்ற அன்பை நம்ம இப்ப எப்படி பெற்றிருக்கிறோம்? எந்த வடிவத்தில் நம்ம பெற்றுக்கணும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை வச்சுதான் நீங்க பெருக்கிக் கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம கைகளில் இருக்கிற சத்தியம் எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அன்பு அந்த எந்த வடிவத்தில் நீங்க கையில பெற்றிருக்கீங்க? இப்போ எந்த வடிவத்துல? உங்களுக்கு சுவிசேஷம்னா சத்தியம். அந்த சத்தியம் உங்க கையில இருக்கு. அந்த சத்தியத்துக்காக அவர் பாடுபட்டாரு. அந்த சத்தியம் தான் அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த சத்தியம் தான் அன்பு. அந்த வடிவில் இப்ப நம்ம கையில சுவிசேஷம் இருக்கு. அந்த சுவிசேஷத்துக்காக எத்தனை பேர் பாடுபட்டிருக்கிறீங்க? அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால 4 பேர் எல்லாம் உங்களை விழுறப்ப தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சத்தியம் இருந்துச்சுன்னா, நீங்க சத்தியத்தை ஒப்புக்கொண்டு உண்மையா வாழ்ந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் உங்களை மாலை போட்டு வரையறுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
உங்களை கண்டிப்பா அகைன்ஸ்டா எழும்புகிற ஒரு ஆட்கள் வருவாங்க. அதை நீங்க சகிக்கணும். அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கிறார். அப்பதான் கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்த முடியும். இவருக்கு அப்படிதான் வந்துச்சு. இவர் வந்து ஒத்து போற, உலகத்தோட ஒத்து போற ஒரு ஊழியக்காரா இருந்ததுன்னா இந்த மாதிரி போராட்டங்களை அவர் சந்திச்சிருக்க மாட்டாரு. கரெக்டா இல்லையா? இவர் சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் கொண்டவரா இருக்கிறதுனால தான் அதுல தன்னுடைய அன்பை கிறிஸ்து, எனக்கு சுவிசேஷ வடிவில கிறிஸ்து இருக்கிறதா அவர் ஃபீல் பண்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதே போல பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு எந்தெந்த வடிவங்கள்ல அவர் நம்மளோட கூட இருக்கிறாரு, அந்த அன்பாக நம்ம கூட இருக்கிறாரு. அந்த அன்பு நமக்குள்ள பெருக நம்ம இடம் கொடுக்குறோமா பாருங்க. அடுத்தடுத்த இதுல காரியங்கள்ல அவர் எப்படி தன்னுடைய வைராக்கியத்தை காட்டுறாரு. 14ஆம் வசனம் வாசிமா. சகோதரரில் அதிகமாய் பாருங்க. ஒரு 4 நிலைகள், ஒரு 3 நிலைகள் நினைக்கிறேன். நீங்க உண்மையா அந்த அன்பை நீங்க இருந்தீங்கன்னா, சத்திய அன்பா நீங்க இருந்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை சகிச்சீங்கன்னா, நீங்க என்னன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்கா பெருக ஆரம்பிச்சிடும். நீ சகிக்கலன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு பெருகாது, உங்களுக்குள்ளே பெருகாது. அவருடைய ஒரே எய்ம் என்ன தெரியுமா? நான் பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய நாமம் இதுதாங்க சகிப்புத்தன்மை. ஃப்ரெண்டுக்காக சொன்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டுக்காகவே அப்படி பண்ணும்போது, எனக்காக ஜீவனை கொடுத்து அந்த சிலுவையில் மரித்து உயிர்த்த அந்த இயேசுக்காக நான் எதையும் சகிப்பேன்னு சொல்லி அவர் கீழ்கண்ட காரியங்களை பாருங்க. உதாரணம் தான் காட்டுறேன். வாசிங்க 15ஆம் வசனம் வாசிங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு நிலை திருவசனத்தை ஏத்துக்கிறாங்க. இவர் படுற பாட்டை பார்த்து என்ன பண்றது, இவர் உண்மையான ஊழியக்காரர், இவர் வந்து இவர் என்ன அதிகமா இவரை போல நான் வந்து திருவசனத்தை மற்றவங்களுக்கு இந்த அன்பை மற்றவங்களுக்கு பரப்புவேன்னு சொல்லி அவர் துணிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு சந்தோஷம். அடுத்தது பொறாமை. அந்த அன்பு உள்ளுக்குள்ள இருந்தா அவன் ஜனங்க என்ன ஆகுது? பொறாமையினாலும் விரோதத்தினாலும் நல்மனதினாலும் கிறிஸ்துவை. அடுத்து வாசிங்க. சிலர் கட்டுகளோட சுத்த மனதோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே. பாருங்க அடுத்த கூட்டம். நீங்க என்னைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கோ, ஒரு கூட்டம் சகோதரருக்குள்ளே இந்த மாதிரி இருப்பாங்கன்னா உலகத்துல எப்படி இருப்பாங்க? சகோதரருக்குள்ளே ஒரு கூட்டம் உங்களை ஏத்துக்கிறாங்க, ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் பொறாமையோட விரோதத்தோட உங்களை எதிர்க்குது. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? உங்க வேதனையில இன்னும் கொஞ்சம் நெருப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த எரியிற எண்ணெயில, அந்த மாதிரி எரியிற எண்ணெயில இன்னும் கொஞ்சம் வேதனையை கொடுத்து. ஆனா அடுத்த வருஷத்துக்கு அடுத்த 17 வாசிங்க. சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இப்பதான் நீ பவுலுடைய அன்பு எப்படி பெருகி இருக்குதுன்னு நீங்க பார்க்க முடியும். 18ல வாசிங்க. இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதிரி நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஒரு கூட்டம் ஏத்துக்கலங்க அவரை, ஒரு கூட்டம் ஏத்துக்குதுங்க, ஒரு கூட்டம் கண்டபடி பொறாமைனால எதுக்குதுங்க, ஒரு கூட்டம் வந்து எரியிற நெருப்புல இன்னும் ஏற்கனவே ஒரு கட்டுகளோட இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கட்டி போட அவனை விரும்புது. இதெல்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ வஞ்சகத்தினால பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இதனால கிறிஸ்துவனுடைய அன்பு பெருகுதா, அது எனக்கு போதும். கரங்களை தட்டிட்டு மேம்படுத்தலாம். அல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இவர் ஊழியத்தில் அப்படி இருக்கிற அனுபவிக்கிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிதான் வரும். நீ சத்தியம் உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்துச்சுன்னா, இந்த 4 விதமான ஆட்கள் இந்த 4 நிலைகள் பார்த்தோமா, இந்த மாதிரி ஆட்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதரர்களுக்குள்ளே இருப்பாங்க, உங்களை ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க, உங்களை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, பொறாமையினால விரோதம் பண்ணி உங்க வேதனையில இன்னும் கூட நல்லா தான் பேசுவாங்க, ஆனா வேதனையை உள்ளுக்குள்ள கூட்ட விரும்புவாங்க. இப்போ ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி இந்த வண்டலூர் சொல்லுவாங்க பொண்ணு, அந்த சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு கறியை எடுத்துட்டு போய் மூண்டை திறந்துட்டு யாராவது கொடுங்களேன், என்ன பண்ணுவாங்க? 1 கிலோ கறி நல்லா எனக்கு கறி தானே கொடுக்குறாங்க, அப்படியே பண்ண என்ன பண்ண கடிக்குமா? அது கறி தானே கொடுக்குறாங்க, சரி கறியை மட்டும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணுமா? என்ன பண்ணோம்? சிங்கம் கடிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அது பழகல, நம்ம குட்டியிருந்து பழகலாம் தெரியும். ஆனா மனுஷன் 4 விதமான குணங்கள் கொண்ட மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, சிங்கம் பண்ற வேலையெல்லாம் உள்ளுக்குள்ள பண்ணுவான், சிங்கம் டைரக்டா பண்ணிடும். ஆனா சிங்கம் பண்ற வேலையெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்க நன்மை தான் செய்ய போவீங்க, ஒரு அன்பு காட்டுவீங்க, அவன் பதிலுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? மனசார ஏத்துக்கிறவன் இருப்பான், அது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் இருக்கும், மாட்டான், வேலை இல்லை, பொறாமையில வச்சு சரிங்க. அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, உதவி செய்ய அப்படியா, தேங்க்யூ. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ஆளு. அப்புறம் இன்னொன்னு, வேதனையோட கூட்டம் நினைப்பான், வாடா கை கொடுப்பான், சரி கை கொடுப்பான், சரி கைய, அதுக்கு அந்த சிங்கமே மேலு. எத்தனை பேர் கரெக்டா இல்லையா? சிங்கமே. அப்ப மனுஷனுக்குள்ள 4 நிலைகள் கொண்ட மனுஷன் இருப்பானா இல்லையா? அது அந்த மாதிரிதான் பவுல் சந்திக்கிறார். பாடுகளை அனுபவிச்சா கூட அவர் சொல்ற வார்த்தை, வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எதுவாகும், என் கிறிஸ்துவனுடைய அன்பு பரவுதா, சுவிசேஷத்தின் மூலமாக இந்த அன்பு பரவுதா, அது எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்க?
நீ உண்மையா நேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தரை, அவங்களுக்காக நீங்க எதையுமே சகிப்பீங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒருத்தனை அவன் எப்படி இருப்பான்? ஒரு நேசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவன் எப்படி இருப்பான்? அவனை தூக்கி அங்க நெருப்பு என்னது நெருப்பு இடத்துல போட்டாலும் அவன் நினைப்பு எங்க இருக்கும்? அவனை எங்க திருப்பான ஒரு கூட்டத்துல போய் ஒரு பெரிய உபதேச பாடசாலையில சேர்த்து விட்டா கூட அவனுக்கு நினைப்புல எங்க இருக்கும்? அவனை தூக்கி ஒரு அரண்மனையில போட்டாலும் பஞ்சு மெத்தையில போட்டாலும் அவனுக்கு நினைப்பு, அவன் ஓலக்கோட்டையில போட்டாலும் அவன் நினைப்பு எங்க இருக்கும்? கல்யாணம் கட்ட போறான், எனக்கு மனைவி மேலதான் அந்த பாசம் வருமா வராதா? இயேசு கிறிஸ்து மேல அந்த பாசம் வரும். அவன் ஒரு பூரி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பூரி கிடைச்சிச்சா, 2 பூரி கிழங்கு கிடைச்சிச்சா. நான் உதாரணம் தான் சொல்றேன். ஏதாவது அவன் சாப்பிட்டாங்களா, அவன் நல்லா இருந்தாங்களா, இவன் சாப்பிடலாம், அவன் சாப்பிட்டா, அவங்க சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்டா மாதிரி, கரெக்டா இல்லையா? அதுதான் சகிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் சகிப்பீங்களா, சகிக்க மாட்டீங்களா? எதுவும் அதனால நான் சகிப்பேன். அதுதான் இன்னைக்கு அந்த சகிப்புத்தன்மை. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நேசம், லவ் சொல்லுவாங்க. எதையும் அந்த அகாப்பே, எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு. அந்த அன்பை நீங்க கொடுப்பீங்களா? அந்த அன்பை பவுல் கொடுத்தாரு. எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, யார் எதிர்த்தாலும் பாடுகள் வந்தாலும் என்ன பண்ணாலும் நான் அவங்களுக்காக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுது, அது எனக்கு போதும். ஹல்லேலூயா. தான் பேரு வரலனாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சொன்ன சாட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவின் நாமம் அதுல மகிமைப்பட்டு கரங்க தட்டி நம்ம மகிமைப்படுத்தலாமா? அதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நாம எல்லாமே சபையாகிய அந்த தலைவரை நம்ம அவரை மகிமைப்படுத்த தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பாருங்க, அதுதான் ஒரு எதிர்பாராத அந்த அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள்ள பெருகி இருக்கிறதுன்றதை நீங்க எப்படி வெளிப்படுத்தீங்கன்னா உங்க சகிப்பு தன்மையில நீங்க முதல்ல வெளிப்படுத்தீங்க. ஆமென். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு இந்த வருஷத்துல வந்திருக்கிற நாம இந்த முதல் காரியத்தை பார்த்தோம். முதல் காரியம் என்ன? சகிப்பு தன்மையில நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். அந்த சகிப்பு தன்மை உங்களுக்குள்ள அதை நீங்க வெளிப்படுத்தணும். நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை உடனே சரி செஞ்சுப்போமா? நாம இன்னைக்கே நம்ம ஜெபிச்சு ஆண்டவரே நான் எந்தெந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி அன்பா இருக்கணும் இதெல்லாம் தெரியும், ஆனா சகிப்பு தன்மையில நான் அன்புல பெருகணுமான்றத சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் உடனே சரி செஞ்சுக்கிறப்பான்னு எத்தனை பேர் சரி செய்ய போறீங்க? நான் சரி செய்ய போறேன் இந்த வருஷத்துல. ஏன்னா வருஷ இறுதியில அந்த விதை போட்ட அந்த அன்பு எப்படி இருக்கணும்? மரமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கனிகள் இருக்கணும். அதுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த அன்பு பெருகி இருக்கணும். இன்னைக்கே நான் இப்பவே அது சரி செய்து கொள்ள வேண்டிய காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விட மாட்டேன். ஐயா அட போன வருஷம் இந்த அழைச்சி அப்படியே தான் இருக்கு, அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஜாக்கிரதை. அது ரொம்ப மறுபடியும் புலம்பலுக்குள்ள நம்ம நடத்துறோம். இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு கரண்ட் பில் லாஸ்ட் டேட், நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு நாடகம் பார்க்கணும், நான் நாளைக்கு சொந்தக்காரன் வீடு வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அங்க வேற வர சொல்லியிருக்கேன், நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், கரண்ட் பில்லில் ஃபோன் எடுப்பான் அவன். எனக்கு வீட்டில் என்ன அங்கே போகணும், என் ரிலேட்டிவ் வீடு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால நான் கரண்ட் பில் அடுத்த நாள் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பரவாயில்லம்மா நாடகம் பார்க்குறீங்க பாருங்கம்மா, சரி. வீட்டில் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்களாங்க, ஓகேங்க, நீ போய் நிதானமா பார்த்து ரெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படியே சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு அவங்க பாட்டுன்னு. அப்போ ஒரு இருள் வருகிறது, கரெக்டா இல்லையா? சரி செய்து கொள்ளவில்லை, வாழ்க்கையில இருள் பிரச்சனைகள் நமக்குள்ள வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன? அவருடைய அன்பின் ஐக்கியத்துல நம்ம பெருகாம குறைக்க, அதுலயே ஒரு இருள் வருது. அவங்க அருமையா சொன்னாங்க, என்ன பண்ணுவாங்க பீஸ? அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தரோட கூட அன்புல பெருகலன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது? அந்த இருளுக்கு மறுபடியும் காசை காட்டினா வந்துடும். இந்த இருளுக்கு நம்ம முதல்ல அன்புல பெருகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது கடைசியில நம்ம பண்ணிட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒப்பு கூட அறிக்கிறது இல்ல. இப்பவே நம்ம அதை அந்த வளர்றதுக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். அப்பதான் அது சரியாக உங்களுக்குள்ள வளரும். ஆமென். அதனால இன்னைக்கு நீங்க அதை நம்ம சரி செய்து கொள்வோமா? ஒரு கரண்ட் பில்லுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அந்த அன்புகள் எப்படி பெருகணும்? அதனால தான் பாருங்க பவுல் இதெல்லாம் பெருகி அவர் கடைசியில சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிங்க. இதெல்லாம் பார்த்துட்டாரு, பாடுகள் எல்லாம் சகிச்சு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாசிங்களே பிலிப்பியர் 1:9-10 அவருடைய பிரசன்னமாகுதல நீங்கள் நானும் துப்புரவானவங்க எப்படி இருக்கணும்? கரை திரையற்றவங்களா நிக்கணும்னா, அந்த நீதியின் கருணை நிரப்பப்படணும்னா பாடுகளை சகிக்கிற அந்த பக்குவம் இருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த மாதிரியான டைலாக்லாம் அவர் சொல்றாருன்னா இதெல்லாம் அனுபவிச்சுன்னா அதை சொல்றாரு. அவர் முன்னாடி கலங்கமற்றவராக துப்புரவற்றவராக எப்படி இருக்கிறார்? பரிசுத்தமா அங்க காணப்படுறாரு. அதனால எனக்கு நீதியின்
கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான், இது சொல்றதுதான் பேசிட்டாங்க. நீதியின் கிரீடம், நீதியின் கனிகளால நம்ம நிரப்பணும். இன்னைக்கு நான் ஏன் நீதியின் கனிகள் சொன்னோம்? முன்னாடி சொன்ன அம்மா பெத்த தாய் அம்மா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் போல ஆவின் கனிகள் நமக்குள்ள இந்த நீதியின் கனிகளை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற ஒரு வைராகியம் உங்களுக்கு எனக்கும் வேணும். இந்த பாடுகளை சகிப்ப என் கிறிஸ்துவுக்காக இந்த வைராகியம் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நானும் இந்த மாதிரி நாமளும் சொல்ல முடியும் கடைசி நாட்கள்ல. ஹல்லேலூயா. அதுக்கு தானே நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்கு மாத்திரம் இல்லைங்க. நம்ம கடைசி நாட்கள்ல நம்முடைய மரணம் எப்படி இப்படியா இருக்கணும், நீதியின் கனிகளாக நிறைந்து நான் நல்ல போராட்டத்தை கர்த்தருக்காக நான் போராடினேன், சந்தோஷம் மட்டும் நான் நல்லா அனுபவிச்சேன், இன்னைக்கு நான் சாக போறேன், கர்த்தருக்குள்ள போக போறேன் அப்படியே சொல்ல போறாங்க. அது நல்லா இருக்காது. நான் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிச்சேன், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எதுவுமே போராடாம எனக்கு கப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்கவே மாட்டாங்க. எனக்கு கப்பு இருக்கு, பெரிய கப்புனா அது ஏற்றுக்கொள்ளாம இருக்கா? அப்ப ஓட்டப்பந்தயம்னா ஓடணும். இந்த உலகத்துல போராட்டங்கள் இருக்குன்னா அந்த போராட்டங்களை சந்திச்சு ஃபேஸ் பண்ணணும். அந்த பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதனால இந்த வருடம் ஆரம்பிச்ச நாம சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வோம். எந்தெந்த பகுதிகளில் யார் எப்படி வந்தாலும் சரி, ரோமர் 8:36-37 நீங்க மறக்காதீங்க. எந்த பிரச்சனைகளும் உங்களை கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்காது. அதை சகிக்க ஒப்பு கொடுங்க. பவுல் போன்ற இந்த பரிசுத்தவான்களுடைய முன்மாதிரிகளை பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரிய முன்மாதிரி பாருங்க. அவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் உங்களுக்காக எனக்காக சகிச்சார். இன்னைக்கு இந்த செய்தி தேவனுக்குரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் சம்பந்தப்பட்டது. 1,00,000 விண்ணப்பங்கள் அவரை நோக்கி வரலாம். இந்த ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவருடைய கண்கள் போர் அடிச்சு போகாது. ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன நோக்கி, நீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவரே, உங்களுடைய இருதய சித்தம் என்ன, அந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விண்ணப்பத்தை அவருக்கு கொடுக்குறவங்களா நம்ம காணப்போறோம். எதை நீங்க கொடுக்க போறீங்க? முன்னாடி நான் நிறைய விண்ணப்பங்களை ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய விண்ணப்பங்களை அது கொடுத்தா அது கண்டிப்பா நிறைவேற்ற வரலாம் சார், அது ஒரு பகுதி தான். ஆனா பாடுகளை சகித்து நீங்க எனக்கா இவ்வளவு பாடுகள் பண்றீங்க, நீங்க எப்படிப்பா இருக்கிறீங்க எங்களை நினைச்சு அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களா, அவர் சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அந்த இதுதான் அவர் எப்படி இருக்கிறீங்கன்றது நீங்க கேட்கறது எப்படி செயலில் வெளிப்படுத்தணும் தெரியுமா? சகிப்பு தன்மையில வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில என்ன எது வந்தாலும் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்க. நீதியின் கனிகளால் நீங்க நிரப்படுங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதி பாருங்க. அடுத்து என்னது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இந்த விஷயத்திலையும் நீங்க வெளிப்படுத்தணும். பிலிப்பியர் 2:5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இது அடுத்து இந்த சிந்தை இருந்தாதான் நம்ம முதல் காரியத்தை பண்ண முடியும். அவர் பாடுகளை அனுபவிச்சாரு, நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிக்க முடியும். அடுத்து இப்ப 2வது 4ஆம் வசனம் வாசிப்பா. பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகள் இல்ல. அடுத்து இது ரெண்டுமே நம்மளால நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பார்ட். அதனாலதான் அது நீதி, இது நிறைவேற்ற வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு. இப்ப நீங்கள் நானும் இந்த கேள்விகளை கேட்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, கிறிஸ்துவை நான் வணங்குறேன், நான் ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்திருக்கேன், நான் ஏன் பாடுகளை? இப்ப உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல நான் ஏன் பிறர் மீது அன்பு கூறணும்? அப்ப நீங்க இதை கண்டிப்பா செய்யணும்னா உங்களுக்குள்ள இது நீதியாக பார்க்கணும், தேவ நீதியா பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப என்ன சொல்றாரு? நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு அவர் பார்த்தாரா? இப்படி எல்லாம் நிறைவேற்றுவது தேவ நீதியா இருக்கு. உங்களை மாத்திரமே பார்த்துக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவத்துல அழைக்கப்படல. எத்தனை பேர் நம்புறீங்க? பாடுகள் படுவதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. முதல் காரியத்தை பார்த்தோம். 2வது பிறருக்கானவைகளை, ஆமென், மற்றவர்களை. அதெல்லாம் பாருங்க, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னா 2:3 வாசிமா. பிலிப்பியர் 2:2-3. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். இப்படி செய்தாதான் நீங்க பிறருக்கானவர்களை பார்க்க முடியும். கரெக்டா இல்லையா? உங்களிலும் மற்றவர்களை உயர்வா நினைச்சுங்க. எனக்கு என்ன, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என் லவ்வர் யாரு? அவர் யார் மூலமா மயப்பட்டாலும் நான் சந்தோஷப்படுவேன். என் லவ்வர் இன்னொருத்தர் மூலமா மயப்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, இப்போ தன்னுடைய பிள்ளை மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் மேடையில பேர்ல வாசிச்சாங்கன்னா யார் சந்தோஷப்படுவா? பெத்தவங்க சந்தோஷப்படுற மாதிரி உண்மையா டீச்சர் சந்தோஷப்படுவாங்க. உண்மையா நேசிக்கப்படுறவங்க மற்றவங்களால புகழப்படும் போது உண்மையிலே சந்தோஷப்படுறவங்க நேசிக்கிறவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நானும் இயேசு உண்மையா நேசிக்கிற மாற்றது 2 விஷயம் தெளிவா வெளிப்படுத்துது. ஒன்று பாடுகள், 2வது பிறரை நீங்க நேசிக்கிறீங்களா? பிறரை உங்க முன்னாடியே ஆண்டவர் உயர்த்தினா கூட அந்த இயேசு அவங்க மூலமா மகிமைப்படுறாரு, அது எனக்கு போதும். லவ் யூ ஜீசஸ் அப்படி சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை நேசிப்பாரு. கரங்க தட்டில மேம்படுத்தலாமா? அதுல பொறாமப்படாம அவங்களை நீங்க நேசிச்சு பாருங்களேன்.
கண்டிப்பா கத்துறவங்க. அதுதான் பிறருக்கானவைகள். அப்பதான் நீங்க பிறருக்கானவைகளை ஏக சிந்தையா இருந்து பிறருக்கானவைகளை நீங்க நோக்க முடியும். அதனால்தான் பவுல் கிட்ட ஒரு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஒரு இது சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். பவுல், நீ கேட்கலாம், பவுல் இந்த மாதிரி சொல்றாரு, அவருக்கு பெரிய பர்ஃபெக்டா கேட்டீங்கன்னா அவர் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. மார்க் என்கிற ஒரு மனிதரோடு ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. நீ அப்போஸ்தலர் எடுங்க, அது எப்படி சரி செஞ்சுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37-38. உண்மையிலே கிறிஸ்துவின் சிந்தை இருந்தாதான் அப்படி செய்ய முடியும். ஏக சிந்தை அவருக்குள்ள வந்துச்சு பாருங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு எனும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றான். ஒரு வாக்குவாதம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டானபடினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பிரிஞ்சிட்டாங்களா? என்னது மார்க் சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்களா? ஒரு ஊழியக்காரர், ஒரு அப்போஸ்தலர், நாளைக்கு என்ன அவன் பேரு, இவர் இந்த சத்தியத்தை எடுத்து நம்ம கிட்ட பேசுறாரு. நீ கேட்பீங்களா? நீங்க நானும் கேட்க மாட்டாங்களா? நீங்களே ஃபர்ஸ்ட் ஏக சிந்தையா இல்ல சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்க. நீ வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணி நாளைக்கு கேட்க மாட்டாங்களா? நிருபம் எழுதுறப்போ பதில் நிருபம் வருமா வராதா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க சரி செஞ்சீங்க, அப்புறமா நீங்க வாங்க. அப்போ அதெல்லாம் அந்த கேள்விக்கெல்லாம் அவர் இடமே கொடுக்கல. ஏன்னா அவரு பிலிப்பியர் 2:5 தான் இருதயத்துல வச்சிருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை தனக்குள்ள இருந்து தான் இருதயத்திலே வச்சிருந்தார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அவர் குறித்து வேதம் சொல்லுது. பிலிப்பியர்ல அந்த வசனம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க. அது நான் சொல்றேன், அது என்ன வந்து எல்லாவற்றையும் குப்பையும் எங்க பார்த்த வசனம் அது? பிலிப்பியர் 4 எடுத்து வாசிங்க. 4ல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. யாருக்காக? அவங்க தான் சகிக்க முடியும், அவங்க தான் பிறரை நேசிக்க முடியும். பாருங்க, உங்களை யார் மேலேயும் கசப்பு இந்த வருஷத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எதிரியை கூட நம்ம தெய்வம் நேசிக்க சொல்லியிருக்கிறாரு அல்லவா? அப்ப பிறருக்கானவைகளை நம்ம நோக்கும் பொழுது அதுல கிறிஸ்துவனுடைய அன்பு பெருகும். பாருங்க, இந்த இடத்துல மார்க் என்ற மனிதன் எப்படி தன்னோடு சேர்த்து கொள்கிறார் பாருங்க. கொலோசியர் 4:10 வாசிங்க. கொலோசியர் 4:10. இந்த கேள்விக்கே அவர் இடம் கொடுக்கல. கொலோசியர் 4:10. வாழ்த்துதல் சொல்லுகிறான் பர்னபாவுக்கு. அப்ப மார்க் யார் கூட இருக்கா? பவுலோட இருக்கிறார். எந்த பவுல் விட்டு பிரிச்சாரோ ஒப்புரவாயிட்டார். அதே பாருங்க 2 தீமோத்தேயு 4:11 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்கை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. அவன் எனக்கு ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் இல்லை. எவனை விட்டு பிரிஞ்சாரு? பவுல் மார்க்கோட சண்டை போட்டு பிரிஞ்சவரு. நாளைக்கு அவர் தான் சொல்றாரு, கர்த்தர் இந்த கேள்வியெல்லாம் வரக்கூடாது, கர்த்தருடைய சிந்தை தான் எனக்குள்ள இருக்கு, இயேசு சிந்தை. அவருக்காக நான் எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமா என்று சொல்லி என்ன சொல்றாரு? ஈகோலாம் தூக்கி போட்டு மார்க் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் சொல்லி சேர்த்துக்கிறார். இதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. கரங்களை தெரிஞ்சா நம்ம பண்றோமா? இப்படிப்பட்டவன் தான் பிறருக்கானவைகளை சிந்திக்க முடியும். இப்படிப்பட்டவன் தான் பாடுகளை சகிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஏன் இந்த உபதேசம்? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உந்து விசை மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 விஷயம் தான் நம்ம பார்த்தோம். நாம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ வணங்குறோம், ஏசப்பா ஸ்தோத்திரம், லவ் யூ ஜீசஸ் சொல்றதெல்லாம் 2வது விஷயம். அது செயல்ல வெளிப்படணும்னா பாடுகள்ல நம்ம சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. 2வது என்ன சொன்ன? பிறருக்கானவைகளை சிந்திக்கணும். இதுதான் வந்து நீதியின். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீதியின் கனிகளால் நீங்க நிரப்பப்படுறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நீதியின் கனிகளால் நிரப்பப்படும் பொழுது கண்டிப்பாக நீங்க கிறிஸ்துவின் நாள்ல துப்புரமானவர்களா கிளீனா காணப்படுவீங்க. ஆமென். இந்த சிந்தை நமக்கு வேணும். உங்களை வந்து சொல்லிட்டேன், பட் இந்த செய்யணும்னா உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலான ஒரு பலத்தை கொடுக்க முடியாது. ஒரு கதை சொல்லிட்டான். இது கதை இல்லை, நடந்த சம்பவம். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம இன்னைக்கு உணராம இருக்கிறதுனால தான் அந்த அன்பை நம்ம அதிகமா ருசிச்சோம்னா அவருக்காக எதையுமே நம்ம சகிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கதை உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பு பெருகணுன்றதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய். தாமஸ் ஆல்வா எடிசன் முதல்ல எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா? இந்த லைட் யார் கண்டுபிடிச்சா? டெலிபோனு ஒருத்தனை, அது கிரகாம்பல். ஓகே, லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? வேற என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காருல்ல அவரு? நிறைய இருக்கு. சரி, அவரை குறித்து சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல வந்து அவரை சேர்க்கறதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. யார? தாமஸ் ஆல்வா எடிசனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து, இந்த பாடசாலையில இருந்து ஒரு கடிதம் அவங்க அம்மாவுக்கு வந்திருக்கு. என்ன கடிதம்னா, உங்களுடைய பிள்ளை வந்து ஞானமே இல்லை அவருக்கு வந்து அறிவாற்றல், அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லாதவர், அவர் எந்த வகுப்புலையும் நீங்க சேர்க்காதீங்க, எங்கேயும் அவர் படிச்சாலும் அவரால் பாடம் படிக்க முடியாதுன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து இந்த அம்மா வந்து என்ன எப்படி மாத்தி சொல்லியிருக்கிறாங்க,
நீ ரொம்ப அறிவு படைச்சவனா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்பா நான் உன்னை இந்த ஸ்கூல்ல செட் ஆகாது, உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்லியிருக்காங்க, உன்னுடைய அறிவுக்கு இந்த வகுப்பு பொருந்தாது, அதனால வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்லிருக்காங்க. அப்படியே மாத்தி இந்த அம்மா பெத்த தாய் எப்படி சொல்றாங்க, மாத்தி சொல்லி இன்னொரு ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்து நாளடைவில் அந்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன ஆனான்றது உங்களுக்கே எனக்கு தெரியும். அவர் எப்படி ஆயிட்டாரு, லைட்லாம் பெரிய அறிவுள்ளவரா சயின்டிஸ்டா மாறிட்டாரு. பின்னால சயின்டிஸ்டா மாறிட்டாரு. பின்னால அந்த கடிதம் ஒரு நாள் அவங்க வீட்டுல கிடைக்கும் கிளீன் பண்றப்போ அது கிடைச்சிருச்சு. அவங்க அம்மா கிட்ட அந்த கிடைச்ச அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறப்போ, உங்கள் பிள்ளை மன வளர்ச்சி குன்றியவர், அவர் எங்கேயுமே நீங்க பள்ளியில சேர்த்தாலும் அது படிப்பதற்கு தகுதியற்றவர் சொல்லி எழுதப்படுது. யோசிச்சு பாருங்க. அவர் நாளைக்கு பெரிய சயின்டிஸ்ட். என்ன மாதிரி என்கரேஜ், அதுதான் அன்பு. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டது நினைக்கிறீங்க? சிலுவையில் அவர் சிலுவையில் இருக்கிறாரு, பிதா கிட்ட உங்களுக்காக எனக்காக பேசிக்கிறாரு. பாவம் நிறைந்த நம்மள இவன் பரிசுத்தவானா மாறுவான், ஒண்ணுமே குவாலிட்டியே இல்லை, எந்த தகுதியுமே இல்லை. என்ன தகுதி இருக்கு நம்ம பரம் போவதற்கு? எந்த தகுதியுமே இல்லை. ஆனா இவன் போவான்னு சொல்லி பிசாசு கிட்ட வாதி நம்ம பிசாசு தலையை மிதித்து நம்மளை கொண்டு வந்தார். அல்லேலூயா. தகுதியாட்ட அவனா, அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, எதுவும் இல்லை, பிதாவாகிய தேவனிடத்துல பக்கம் கூட போக முடியாது. ஆனா என்ன நின்று இங்க நிக்க வச்சிருக்கிறாரா, அந்த கிறிஸ்துவனுடைய அன்புதான் நிக்க வச்சிருக்கா. அல்லேலூயா. அப்படின்னு அந்த மாதிரி நீங்க நினைச்சு பாருங்களேன். மூளை வளர்ச்சி இல்லைன்றது ஒரு குறை தான், பல குறைகள் நமக்குள்ள இருக்கு. ஆனா அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை நிக்க வச்சு இன்னைக்கு நம்மளை மனிதர்களா நடமாட வைக்குது. அவருக்காக நம்ம பாடுகளை சகிக்க மாட்டோமா? உங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்திருக்கிறாரு. அவருக்காக நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் எதிர்ப்பா பேசுறவங்க அதெல்லாம் நம்ம தாங்கிக்க மாட்டோமா? பிறர் மீது நம்ம அன்பு கூற மாட்டோமா? இதுதானே அவர் கேட்கிறாரு. 2 கற்பனைகளை செய்வோமா? மூளை வளர்ச்சி இல்லாத அந்த ஒருத்தருக்காக அந்த தாய் அப்படி செஞ்சாங்கன்னா, உங்களையும் என்னையும் பரிசுத்தமே இல்லாத நம்மளை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துறாரு. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. கரங்க தட்டினா நம்ம பயப்படுத்தலாமா? இன்னைக்கு நம்ம அந்த அன்புல பெருகினவர்களாக தான் இந்த வருஷ இறுதியில நம்ம சாட்சி சொல்ல போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.